So why I wanted to pick this topic specifically, costochondritis. So இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மிமிக்கிங் செஸ்ட் பெயின். ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து அப்படியே வந்து ஹார்ட் ப்ராப்ளம் செஸ்ட் பெயின் வந்து அவர் எப்படி ஃபீல் ஆகுமோ அதே மாதிரி இந்த costochondritis வந்து எஃபெக்ட் பண்ணும். ஸோ நிறைய ஃபீமேல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கண்டிஷன் ஸ்பெசிஃபிக்காக இருக்கவங்க வந்து நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் தான் இருக்குன்னு சொல்லி தே பிலீவ். அது ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும், லைட்டாக செஸ்ட் பெயின் இருந்துகிட்டே இருக்கு, மேபி எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இருக்குமோ அப்படின்ற மாதிரி தே மைட் ஃபீல் இட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் த ஆர்த்தோபெடிக் கண்டிஷன். ஸோ costochondritis அப்படின்னா வந்து இந்த ஜங்ஷன். ஸோ இது உங்கள் செஸ்ட், இந்த செஸ்டோடைய இந்த 2, 3, 4, 5 ரிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டிலேஜ் சொல்லி ஒரு தசை நார் மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக ஒர்க் பண்ணும்போதும் சரி, இல்லைனா வந்து நிறைய வெயிட் லிஃப்டிங் ஒரு 4 குடம் தூக்குறீங்க, இல்லைனா வந்து டக்குன்னு ஒரு சிலிண்டர் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மசில் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிடும். இங்கே இருக்க பெக்டோரலஸ் மேஜர் சொல்லிட்டு ஒரு தசை இருக்குது செஸ்ட் கிட்ட. ஸோ இது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் கெட்ஸ் ஸ்ட்ரெயின்ட் ஆக்சுவலி. ஸோ அது ஸ்ட்ரெயின் ஆகும்போது வந்து இது ஒரே நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது. என்ன ஆகும்னா டே பை டே டெய்லி நான் வந்து தண்ணி வந்து வெளியே இருந்து தான் எடுத்துட்டு வருவேன் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து அந்த வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணி இந்த ஃப்ரண்ட் ஆஃப் த செஸ்ட் வந்து நல்லா இப்படி ஃப்ரண்ட்ல இருக்கும். அவங்க நல்லா லிஃப்ட் பண்ணிட்டு வாட் தே டூ இஸ் அதிகமாக வந்து அவங்க செஸ்டோட இது வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிப்பாங்க செஸ்ட் மசில்ஸ். ஸோ அப்போ இது என்ன ஆகும்னா டே பை டே அப்படியே இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலும் லைக் வந்து ஒரு இருமல், ஒரு தும்மல், அப்புறமா வந்து தண்ணி முழுங்கும் போது, சாப்பாடு முழுங்கும் போதெல்லாம் கூட செஸ்ட் பெயின் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஏன் விமனுக்கு அதிகமாக காமனாக இருக்குன்னா அது பேஸ்ட் ஆன் த பிரெஸ்ட் சைஸ். ஸோ ஃபீமேல்ஸ் வந்து மேல்ஸை கம்பேர் பண்ணுறதை விட அவங்களுக்கு வந்து அந்த கேவிட்டி, அந்த ஷோல்டரோட ப்ராட்னஸ் வந்து கம்மி, ப்ளஸ் அவங்க ரிப்கேஜும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். அதனால வந்து அதிகமாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த செஸ்ட்ல வந்து அந்த கேவிட்டிஸ் கிட்ட அந்த சென்டர் ஆஃப் த கார்டிலேஜினஸ் ஜங்ஷன் சொல்லுவோம், அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பெயின் வந்து வரும். ஸோ இது எதனால வருதுன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனே வந்து எதனால வருதுன்னு ரீசனே இல்லை. ஸோ திடீர்னு கூட வரலாம். செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா I'll just show you. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் 4 இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ். ஒன்று வந்து டைரக்ட் ஹிட். சப்போஸ் யாராவது வந்து ஸ்ட்ரெயிட்டாக செஸ்ட்ல, அதாவது செஸ்ட் கேவிட்டியில் வந்து அடிபடுற மாதிரியோ, இல்லைனா நீங்கள் கீழே போய் ஏதாவது ஒன்று மேலே, சப்போஸ் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கீழே இருக்கும், அது மேலே நீங்கள் விழுந்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு டைரக்ட் ஹிட்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து உங்களை யாராவது அடித்தாலோ இல்லை நீங்கள் எது மேலேயாச்சும் விழுந்தீங்கனாலோ அந்த மாதிரி இருக்க அந்த செஸ்ட் மேலே இருக்க அந்த ஜங்ஷன் வந்து அடி வாங்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக தூக்குறது. ஸோ அதிகமாக நான் சொன்ன மாதிரி வந்து வெயிட் லிஃப்டிங், ஒரு தண்ணி கேனா கூட இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஹெவி டம்பலாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி மைல்டாக வந்து அது வந்து செட்டில் ஆகிட்டே இருக்கும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன், ஒரு ஆர்த்ரைட்டிஸ், அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் ஒரு இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸில் வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி இருக்கும் போது ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயின் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஒரு டே பை டே, மார்னிங் அண்ட் நைட்னு சொல்லி மாறி மாறி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் யூஸ் வந்து அதிகமாக ஸ்ட்ரெச் பண்ணிட்டே இருக்க, திடீர்னு நான் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், ஓவராக வந்து பெக்டோரலஸ் மசில்ஸையோ இல்லை பைசப்ஸோ ஷோல்டரில் இருக்க மசில்ஸை அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து இந்த கண்டிஷன் வரலாம், costochondritisன்னு சொல்கிற கண்டிஷன். ஸோ பேசிக்காக வந்து ஓவர் யூஸ் வந்து இப்படியும் ஓவர் யூஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா ஏஜ் ரிலேட்டடாகவும் வயசாகிட்டே போகுது, அதிகமாக வந்து அவங்க வந்து வெயிட் லிஃப்டர்ஸாக இருந்திருப்பாங்க, இல்லைனா வந்து போர்ட்டர்ஸாக இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி ஜாப்ல இருந்தவங்க வந்து இந்த மாதிரி கண்டிஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆவாங்க அதிகமா. தென் தி தேர்ட் ஒன். ஸோ இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு சிம்பிளான ஒரு சர்டன் எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் ரிலேட்டடாக வந்து எந்த உமனுமே வந்து கிளினிக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து அவங்க வந்து ஷையாக ஃபீல் பண்ணுறது. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மற்றவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு பெயின் இருக்குது, நம்ம செஸ்ட்ல பெயின் இருக்குது, இல்லைனா வந்து சரௌண்டிங் த பிரெஸ்ட் டிஷ்யூஸில் பெயின் இருக்குது அப்படின்றத வந்து அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து எப்போவுமே நம்ம கிளினிக்கு வர பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஸ்டேஜில் தான் வருவாங்க. ஆரம்ப கட்டத்தில் எனக்கு இப்போ தான் அந்த பெயின் வந்தது, நான் ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வர கேசஸ் வந்து ரொம்ப கம்மி. லாஸ்ட் ஸ்டேஜில், அதாவது வந்து ஒரு இருமல், தும்மல் அப்போல்லாம் வந்து அதிகமாக ஆகுறது வந்து நிறைய இது. ஸோ அந்த மாதிரி வர கேசஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ
லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து வரும்போது அந்த ட்ரீட்மெண்ட்டோடைய ப்ரோட்டோகால்ஸும் ஃபாலோ பண்றது வந்து கொஞ்சம் மைல்டா தான் ஃபாலோ பண்ணிட்டே வரணும். ஏன்னா வந்து அந்த பெயின் வந்து ரொம்ப சிவியரா இருக்கும். காஃபிங், ஸ்னீசிங் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ்டா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களால எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸுமே பண்ண முடியாது. ஸோ இங்க இருக்க அந்த பிக்சர்ல உங்களுக்கு காட்டுற 2 ஸ்ட்ரெச்சஸ் வந்து நீங்க வீட்லயே ஃபாலோ பண்ணலாம். வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் செஸ்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பெக்டோரலிஸ் மேஜர் ஸ்ட்ரெச்னு சொல்லுவோம். ஒரு வால்க்கு ஸ்டாண்டிங்ல வந்து வச்சுட்டு நீங்க நின்றுட்டு கையை வந்து 90 டிகிரி வச்சுக்கணும். கையை 90 டிகிரி வச்சுட்டு நீங்க அப்படியே வால்க்கு முன்னாடி நடந்து போகணும். ஸோ இந்த எல்லா ஸ்ட்ரெச்சஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏன் இந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணணும், இது அந்த செஸ்ட் பெயினை வந்து எப்படிலாம் ஃபர்ஸ்ட் மேனேஜ் பண்ணணும்ன்றதை சொல்லிட்டு நான் எக்ஸசைஸ்குள்ள போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த செஸ்ட் பெயின் வந்து நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை வந்து ரொம்ப குறைக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஷையாக ஃபீல் பண்ணவோ இல்லை டிலேடாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ வந்து ரொம்ப தப்பு. ஸோ நம்ம வந்து ஒரு மேலாக இருந்தாலும் நம்ம ஃபீமேல் அந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னும் போது கண்டிப்பாக யூ ஹேவ் டு டாக் அபவுட் திஸ். இது நீங்கள் சொல்லணும், இது வந்து ஒரு செஸ்ட் பெயின் மாதிரி இருக்கு, இருமும் போதும் தும்பும் போதும் வந்து உங்களுக்கு பெயின் இருக்குன்னும் போது யூ கேன் ஆக்சுவலி டெல் யுவர் அதர் பீப்புள் லைக் உங்கள் விமன் கோ பார்ட்னர்ஸ் கிட்ட நீங்க சொல்லலாம், நீங்க ஒரு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் மாதிரி போய் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே இனிஷியலா எப்படி மேனேஜ் பண்ணணும்னா ஐஸ் பேக் இல்லைன்னா ஹாட் பேக். இதுல வந்து ரெண்டுமே ஆக்சுவலா நீங்க மாத்தி மாத்தி கொடுக்கலாம். அது வந்து கான்ட்ராஸ்ட் பாத்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹாட் பேக் வந்து ஒரு 2 minutes கொடுங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பெயின் இருக்கும், பேசிக்கா வந்து உங்களோட செஸ்ட் ஃப்ரண்ட் ஆஃப் த செஸ்ட்ல தான் அதிகமா சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து பிரெஸ்ட்டுக்கு கீழே பெயின் இருக்கலாம். ஸோ ஹாட் பேக் வந்து ஒரு 2 minutes ரொம்ப மைல்டா வச்சு தான் எடுக்கணும். ரொம்ப நேரம் கான்ஸ்டன்டா வைக்கக்கூடாது. அது ஒரு 2 minutes. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஐஸ் பேக் மாதிரி வைக்கணும். இமீடியட்லி ஆஃப்டர் தட் யூஸ்வலா செஸ்ட்ல வந்து ஐஸ் வைக்கிறது வந்து கான்ட்ரா இண்டிகேட்டட் திங். பட் ஆனால் ஒரு 1 minute ரேஷியோல வைக்கலாம். 2:1 ரேஷியோல ஐஸ் பேக் அண்ட் ஹாட் பேக் மாத்தி வைக்கணும். எப்பவுமே ஹாட்லயே ஆரம்பிச்சு ஹாட்லயே முடிங்க. ஸோ இந்த மொத்த ப்ராசஸ்மே 5 minutes தான் எடுக்கணும். அதுக்கு மேல வந்து செஸ்ட்ல எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கடுத்து வந்து நீங்க இந்த கான்ட்ராஸ்ட் பேக் கொடுத்த அப்புறமா வந்து யூ கேன் ஆக்சுவலி கோ ஃபார் ஸ்ட்ரெச்சஸ். ஸோ ஸ்ட்ரெச்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த பிக்சர்ல காட்டிட்டு இருக்கிறது பெக்டோரலிஸ் மேஜர் ஸ்ட்ரெச். இது வந்து நார்மலாவே நீங்க வந்து ஸ்ட்ரெச் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்க ஷோல்டரை வந்து நல்லா ஃபுல் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து 30 seconds, 15ல இருந்து 30 seconds யூ ஹேவ் டு ஹோல்ட் இட். செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா 2 சைடுமே யூஸ் பண்ற பெக்டோரலிஸ் மேஜர் ஸ்ட்ரெச். வாலோட 2 சைட்லுமே 90 டிகிரி வச்சுட்டு அப்படியே ஃபார்வர்ட்ல வாக் பண்ணணும். இதை வாக் பண்ணிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணணும் இந்த பொசிஷனை. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாலும் இதுவும் 15 to 20 seconds ஆக்சுவலா யூ கேன் ஹோல்ட் இட். ஸோ இந்த ஸ்ட்ரெச் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி கால் பைசெப்ஸ் பிரேக்கியே ஸ்ட்ரெச். ஸோ இது நீங்க இப்பவே ஆக்சுவலா ட்ரை பண்ணலாம். ஒரு வால்ல வந்து உங்க கையை வச்சுட்டு நல்லா பிளேஸ் பண்ணிட்டு 90 டிகிரி பிளேஸ் பண்ணிட்டு வால்ல இருக்க அந்த பாம் வந்து ஓப்பன் பண்ணணும். இந்த இமேஜ்ல அவங்க ஓப்பன் பண்ணல, ஸோ ஸ்ட்ரெச் அவ்வளவா தெரியாது. ஸோ யூஸ்வலா நீங்க வால் கிட்ட கையை வச்சுட்டு நீங்க இந்த பாம், அதாவது உங்க கையை வந்து நீங்க ஓப்பன் பண்ணீங்க, இப்படி ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்ம்ல ஒரு ஸ்ட்ரெச் தெரியும். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸா உங்க செஸ்ட்ல இருக்க மசில்ஸ் எல்லாம் ஃப்ரீ பண்றதுக்காக, முக்கியமா ஃபீமேல்ஸ்க்காக. ஸோ செஸ்ட் மசில்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு 10 to 15 seconds நெக் இப்படி சைடா ரொட்டேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாவும் பார்க்கலாம். அடுத்த ஸ்ட்ரெச், ஃபோர்த் ஸ்ட்ரெச் பாத்தீங்கன்னா இது வந்து ட்ரைசெப் ஸ்ட்ரெச்னு சொல்லுவோம். ட்ரைசெப்ஸ்னா உங்களுடைய ஷோல்டரோட பின்னாடி இருக்க மசில்ஸ், திஸ் கால்ட் அஸ் ட்ரைசெப் ஸ்ட்ரெச். ஸோ இது வந்து உங்களோட ஹேண்ட் வந்து பின்னாடி எடுத்துட்டு இன்வர்டா புல் பண்ணணும். ஸோ அப்படி இன்வர்டா புல் பண்ணும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ட்ரைசெப்ஸ்ல ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து 15 to 20 seconds யூ ஹேவ் டு ஹோல்ட் இட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து ஏன் உமனுக்கு வருதுன்ற ஒரு 2 இம்பார்ட்டன்டான ரீசன். ஒன்னு பாஸ்டர். ஸோ பாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நார்மல் பாஸ்டர். ஹெட், நெக்கு, ஆர்ம் அண்ட் தென் பேக் அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. பிளஸ் அவரோட நெக்ல வந்து லார்டோசிஸும் லோவர் லம்பார்லயும் லார்டோசிஸ் மெயின்டைன் ஆகுது. பட் ஆனா இது வந்து புவர் பாஸ்டர் சொல்லுவோம். அதாவது வந்து நீங்க நார்மலா உட்காரும் போதே கழுத்து முன்னாடி இருக்கிறதுனா ஸோ என்ன ஆகும்னா அந்த லார்டோசிஸ் ஆப்சென்ட் ஆயிடும். சர்விக்கல் லார்டோசிஸோட அந்த கழுத்துல இருக்க அந்த கர்வ் வந்து போயிடும். ஸோ அது வந்து ஒரு டிராபேக்கு. அதே மாதிரி முதுகு வந்து கூன் போட்டிருக்கும். கூன் போட்டுச்சுனாலும் பின்னாடி இருக்க மசில்ஸ் எல்லாம் டைட் ஆயிடும். வேற இந்த செஸ்ட்ல ஃப்ரண்ட் ஆஃப் த மசில்ஸ் வந்து வீக் ஆயிடும். அப்ப நீங்க கூன் போட்டுட்டே இருந்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்க மசில்ஸ் எல்லாமே வந்து வீக் அண்ட் டைட் அண்ட் ஆப்போசிட்ல ஆகும். ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ அதே மாதிரி நீங்க உட்கார்ந்துருக்க பாஸ்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க மணிக்கணக்கா ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கே தெரியாது எப்படி நம்ம உட்காந்துருக்கோம்னு. டிவி பார்ப்பீங்க. ஸோ இப்போ நிறைய யூனோ டிஜிட்டல் திங்ஸ் எல்லாம் வந்துருச்சு.
வந்துருச்சு. அதனால நம்ம அதிகமா வந்து எப்படி உட்கார்ந்து நம்ம பாக்குறோம், படிக்கிறதா இருந்தா கூட வந்து ஒரு ஆக்வர்டான பாஸ்டர்ல தான் மெயின்டைன் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் உட்கார்ந்தா கூட ஸ்ட்ரெயின் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்ட்ரெயின். ஸோ இப்போ இந்த பாஸ்டர்ல பாத்தீங்கன்னா இந்த லேடி வந்து கம்ப்ளீட்டா அவங்க ஹெட், அவங்க பேக், அவங்க லோவரை வந்து அவங்க கம்ஃபர்டபுளான பொசிஷனுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து என்னன்னா இது வந்து ஒரு பேட் பாஸ்டர். அவங்க உட்கார்ந்து ப்ராப்பரா ஒரு லெக் சப்போர்ட்டோட இருந்தாங்கன்னா இந்த பொசிஷன்ல she can sit for a very long time. But this is contraindicated posture where her lower lumbar is like more of affected and also the neck is also affected. And also she is crisscrossing the legs. Cross leg la irkumbodhu what happens, obviously the other side of the hip வந்து it goes for tightness. What else to manage for costochondritis? இப்போ இனிஷியலா ஒருத்தவங்களுக்கு வந்திருக்கு செஸ்ட் பெயினா இல்லைன்னா வந்து the costochondritis தான் சொல்லிட்டு எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணலாம்னா, ஸோ ஆப்வியஸா நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஒரு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஆல்ரெடி இருந்திருக்கும் அப்படின்றது எவ்ரிபடி நோஸ் ஆக்சுவலி. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பிரெத்லெஸ்னஸ் இருக்கும், ஒரு செஸ்ட் பெயின் இருக்கும், ஷார்ப்பான செஸ்ட் பெயின் இருக்கும். அது வந்து ரேடியேட்டிங் ஆகும் லெஃப்ட் சைடில், ஆர்ம், ஃபிங்கர்ஸ் வரைக்கும். அவங்களால வந்து நார்மலாக ப்ரீத் பண்ண முடியாது, நல்லா பேனிக் ஆவாங்க, வேர்த்துரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸ். வேறஸ் ஒரு காஸ்டோகாண்ட்ரைட்டிஸோட சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக அவங்களுக்கு வந்து ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும், செஸ்ட்ல லோக்கலைஸ்டாக இருக்கும். ரொம்ப கிரானிக் ஆயிடுச்சு, ரொம்ப மாசமா அவங்க ட்ரீட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னும் போது என்ன ஆகும்னா அது அப்படியே ரேடியேட் ஆகிட்டே ஆர்ம்ஸ்ல சேம் ஹார்ட் அட்டாக்கு எப்படி வருதோ அதே மாதிரி இதுலயும் வந்து அப்படியே ரேடியேட் ஆகிட்டே வரும். ஸோ அப்போ நீங்க என்னன்னா சேம் ஹார்ட் அட்டாக் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில பேருக்கு வந்து சைலண்ட் அட்டாக்காகவும் இருக்கும், சில பேருக்கு தான் இந்த சிம்டம்ஸ்லாம் காட்டி நம்ம சிபிஆர்லாம் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான ஆக்டிவிட்டிஸ், தண்ணி குடிக்கும் போது ஒரு சைடு திரும்பி படுத்தா வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா வந்து செஸ்ட்ல கை வச்சாலே பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் வந்து அவங்களுக்கு அவங்க கையை தெரியாம அவங்க இடிச்சுக்கிட்டாங்க, அவங்களுடைய செஸ்ட்ல இடிச்சுட்டாங்க, சிவியரான பெயின் இருக்கும். அவங்களோட பெயின் வந்து லோக்கலைஸ்டா இருக்கும், ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டிஃபரன்ஷியேஷன் வச்சு நம்ம காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ் தான் சொல்லிட்டு நம்ம டயக்னோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆல்வேஸ் ரிஸ்கி கண்டிஷன். இது செஸ்ட் பெயினா காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ் எல்லாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எப்படி வந்து நம்ம சேஃபரா இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம வந்து இசிஜி, எக்கோ அப்படி சொல்லி ஒரு ப்ராப்பரான கார்டியோலஜிஸ்ட் பார்த்துட்டு அவங்க கிட்ட வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா இது பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த இசிஜி, எக்கோலாம் எடுக்க முடியாம இருக்க பட்சத்தில் வந்து நம்மளோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, வேற யாராவது நம்ம ஃபேமிலிக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா, இல்லைன்னா நம்ம எப்படி இருக்கோம், என்ன மாதிரி இது இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த ஃபர்தரா ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஆல்வேஸ் ஒரு சேஃபர் சைடு வந்து பாத்தீங்கன்னா யூ ஹாவ் டு கோ ஃபார் ஒரு கார்டியாக் எவாலுவேஷன் எடுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீயா, மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து ப்ராப்பரா பிசியோதெரப்பியில அசஸ் பண்ணிட்டு அதை வந்து டே பை டே கியூர் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் மேஜரான டிஃபரன்ஸ் பிட்வீன் காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ் அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம். இஃப் எனிபடி வாண்ட்ஸ் டு, இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபீமேல் வந்து இது வந்து ஒரு ஃபியர் இருக்கும், என்ன எப்படி ஒரு கிளினிக் போய் எப்படி என்ன ப்ராப்ளம் என்னன்ட்டு எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது. நிறைய பேர் வெளியே வரது இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக, ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல வராங்க. ஸோ லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல வரும்போது பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் டேக்கிங் டைம். திருப்பி பழைய மாதிரி நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு பேக் டு நார்மல் பெயினே இல்லாம கொண்டு வரதுக்கு நிறைய டைம் எடுக்குது. ஸோ அதனால இந்த மாதிரி இனிஷியலாவே யாருக்காச்சும் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உடனே கிளினிக் பிசியோதெரப்பி பார்க்கறது பெட்டர். யூஸ்வலா வந்து அப்படி சப்போஸ் உங்களுக்கு வரத்துக்கு வந்து டிஃபிகல்ட்டா இருந்ததுன்னா யூ கேன் ஆக்சுவலி கான்டாக்ட் அஸ். எங்க நம்பர் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கான்டாக்ட் பண்ணிட்டு யூ கேன் ஆக்சுவலி கம் டு த கிளினிக். ஸோ ஃபீல் ஃப்ரீ. நம்ம வந்து மேல் ஃபிசியோ பார்க்கறதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா கூட யூ கேன் ஆக்சுவலி கம் ஃபார் ஃபீமேல் ஃபிசியோ. இப்போ நிறைய பேர் ஃபீமேல் ஃபிசியோஸ் வந்து இதுக்காக ஒரு இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக மோஸ்ட் ஆஃப் த விமன் பேஷண்ட்ஸ் ஆர் கம்மிங் அவுட். ஸோ அதனால வந்து தே ஆர் ஃபீலிங் ஃப்ரீ. ஸோ ஐ ஃபீல் லைக் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே தெரியணும். ஏன்னா எல்லாருமே பெயின் இல்லாம ஹெல்த்தியா இருக்கணும். ஸோ ஹெல்த்தியா இருக்கும் போது தான் வந்து வில் பி ஏபிள் டு டூ வாட் எவர் வி திங்க். ஸோ ஆல்வேஸ் வந்து நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் வந்து பெட்டரா இருக்கணும். எப்பவுமே ஒரு பெயின் இருந்துட்டு ஒரு டிஃபிகல்ட்டி அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்துட்டு நம்ம பண்ணக்கூடாது. தட் இஸ் த மெயின் மோட்டோ ஆஃப் பிசியோதெரப்பி ஆக்சுவலி. ஸோ we have to focus basically on exercise. Exercise is very basic. So the other modalities whatever is being there in the IFT, ultrasound, many modalities are there in physiotherapy actually. So அது எல்லாமே வந்து it's actually an indication to reduce your pain. உங்க பெயினை வந்து கம்மி பண்றதுக்காக தான். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக கம்மி ஆயிடுச்சு அப்படின்னும் போது நம்ம எப்படி அதை வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு போகணும்னா வித் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ்.
ஸோ ப்ராப்பராக அந்த பெயினை ரெடியூஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் போடுறது நல்லது. ஸோ எனி டவுட்ஸ் நீங்கள் வந்து பர்சனலாக நீங்கள் வந்து ஏதாவது ஷேர் பண்ணணும், லைக் ஒரு கன்சல்டேஷன் வேணும், யூ கேன் ஆக்சுவலி கன்சல்ட் ஆன் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் யூ கேன் ஃபாலோ. ஸோ LSR ஃபிசியோவில் வந்து யூ கேன் DM us ஸ்ட்ரைட்டாகவே வந்து I'll be responding. So don't feel shy to talk about your musculoskeletal or any problems. So thank you so much for spending your time on this important topic, and thank you everyone like for joining this.